Okay, today's the question is write a Python program that reads a year as input and determines whether it is a leap year. Display an appropriate message indicating whether the given year is a leap year or not. ஒரு இயரை நீ இன்புட்டாக வாங்குற அந்த இயர் வந்து லீப் இயரா இல்லையா அப்படின்னு நீ பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா, இதுதான் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி லீப் இயர் அப்படின்னா என்னன்னு முதல்ல உனக்கு தெரியணும். லீப் இயர் எவ்வளோ இயர்ஸ் கொன்சா வருது? 4 இயர்ஸ் கொன்சா வருது. அப்படின்னா உன்னோட கண்டிஷன் என்னன்னு நீ நினைப்ப? இயர் மாடுலஸ் 4 டபுள் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அது லீப் இயர் அப்படின்னு சொல்லுவேன். பட் தட் இஸ் ராங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2000 இருக்கு. 2000 வந்து 4 ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். அதனால இதை வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து லீப் இயர் தான். ஓகேவா. 2012 வந்து 4 ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதனால இதை லீப் இயர்னு சொல்லுவேன். அதுவும் கரெக்ட். 2100 4 ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாதா? 2100 4 ஆல் டிவைட் பண்ணினா எவ்வளோ வரும்? 5 4s are 20, remainder 1 0, 2 4s are 8, remainder 2 0, 5 4s are 20. இதுவும் 4 ஆல் டிவைட் ஆகுது. ஓகேவா. அப்போனா என்ன சொல்லுவேன்? இதையும் நீ லீப் இயர் தானே சொல்லுவேன். பட் 2100 இஸ் நாட் அ லீப் இயர். இது ஏன் அப்படின்னு உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். 2100 வந்து லீப் இயர் கிடையாது. ஏன் அப்படின்னா அது வந்து செஞ்சுரி இயர். இப்போ 1 இயர் ஈக்குவல் டு ஹவு மெனி டேஸ்? 1 இயர் ஈக்குவல் டு ஹவு மெனி டேஸ்? 365 டேஸா? லீப் இயர் இருந்துச்சுன்னா 366 டேஸ் அப்படின்னு நீ சொல்லுவேன். பட் 1 இயர் ஈக்குவல் டு 365.2425 டேஸ். இதுதான் கரெக்டான வேல்யூ. 365.2425 டேஸ். இப்போ இந்த இதுல இருந்து நான் 0.0025 மட்டும் நான் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கிறேன். 0.0025 இந்த வேல்யூவை மட்டும் நான் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கிறேன். ஓகேவா. இதுல இருந்து இந்த 25ங்கிற வேல்யூவை மட்டும் நான் தனியாக எடுத்து எழுதிட்டேன். இப்போ எவ்வளோ இருக்கும்? 365.24 மட்டும் இருக்குமா? 24 மட்டும் இருக்கும். 1 இயருக்கு 365.24 டேஸ். அப்போ செகண்ட் இயர் வரும்போது எவ்வளோ டேஸாக இருக்கும்? செகண்ட் இயர் ஈக்குவல் டு எகன் இதுவே ஆட் பண்ணு. 365.24 ப்ளஸ் 365.24 போட்டு அப்படின்னா 730.48 வருமா? 24 பதில் இங்கே 48 வரும். தேர்ட் இயருங்கும் போது என்ன வரும்? எகைன் ப்ளஸ் 365.24 ஆட் பண்ண அப்படின்னா 1095 days 0.72 வரும். நெக்ஸ்ட் ஃபோர்த் இயருங்கும் போது எகைன் நீ ஒரு ப்ளஸ் 365.24 ஆட் பண்ண அப்படின்னா 1460 days 0.96 அப்படின்னு வரும். 4 வருஷத்துக்கு 1460.96 அப்படின்னு வரும். இந்த 0.96ஓட ஒரு 0.04 ஆட் பண்ண அப்படின்னா அது வந்து உனக்கு இன்னும் ஒரு நாளாக ஆயிரும். அதனால தான் 4 வருஷத்துக்கு ஒருக்கா உனக்கு லீப் இயர் வருது. ஆனால் இந்த இடத்துல வந்து 0.96 தான் இருக்கு. இன்னும் உனக்கு 0.04 தேவைப்படுது. ஆனால் இல்லைனாலும் அந்த இயர் வந்து உனக்கு வந்து லீப் இயர். ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2000ங்கிற இயர் இருக்கு. அந்த 2000 இயர் இஸ் லீப் இயர். நெக்ஸ்ட் அடுத்த லீப் இயர் எப்போ வரும்? 2004ல் வரும். அடுத்த லீப் இயர் 2008ல் வரும். அடுத்த லீப் இயர் 2012ல் வரும். 2016ல் வரும். 20, 24, 28, 32, 36, 40, 42, 44, 48, 52, 56, 60, 64, 68, 72, 76, 80, 84, 88, 92, 96. இந்த இடத்துல 2100. இப்போ 4 இயர்ஸ் ஒன்ஸா லீப் இயர் வந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே லீப் இயர் தான். பட் இந்த 96க்கு அப்புறம் வர இந்த 2100 இது வந்து ஒரு செஞ்சுரி இயர். இந்த இயர் வந்து உங்களுக்கு லீப் இயரா வராது. ஏன் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு லீப் இயருக்கும் எவ்வளோ பத்தாம இருக்கு? 0.04 பத்துலையா? இந்த 0.04 டேஸை இந்த செஞ்சுரி இயர்ல இருந்து தான் மீதி இருக்க இங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ இயர்ஸ் வந்திருக்கு? டோட்டலா உனக்கு இது எல்லாமே ஆட் பண்ண அப்படின்னா உனக்கு 25 லீப் இயர்ஸ் வந்திருக்கு. 25 மல்டிபிள் 0.04 பண்ண அப்படின்னா உனக்கு 1 டே வரும். ஓகேவா. இப்போ இந்த 2100 இந்த செஞ்சுரி இயர்ல இருந்து 1 டேவை எடுத்து அதை பிரித்து 0.04 இயரை எவரி லீப் இயருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால செஞ்சுரி இயர் இஸ் அ நாட் அ லீப் இயர். ஓகேவா. செஞ்சுரி இயர் வந்து நாட் அ லீப் இயர். ஸோ அப்போ நீ சொல்லுவ 2000ம் 100ஆல தான் டிவைட் ஆகுது, இது மட்டும் எப்படி லீப் இயர் அப்படின்னு நீ கேட்பியா? அதோட ரீசன் என்ன அப்படின்னா இங்கே மேலே வந்து 0.0025ங்கிற டேஸை வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன்ல. இந்த 0.0025 டேஸை
400ஆல் மல்டிபிள் பண்ண அப்படின்னா உனக்கு 1 டே வரும். அப்படின்னா 400 இயர்ஸ்க்கு அந்த 0.0025 ஆட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து லாஸ்ட்டாக 400th இயரில் அது 1 டேவாக உனக்கு சேர்ந்துடும். அதனால தான் இந்த 2000 வந்து 400ஆல் டிவைட் ஆகிறதுனால இது வந்து லீப் இயர். இந்த 2100 இஸ் நாட் அ லீப் இயர். 2100 வந்து 400ஆல் டிவைட் ஆகாது, அதனால அது நாட் அ லீப் இயர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நீ இதுக்கு எப்படி நீ கோடு எழுதுவ? நான் வந்து உனக்கு ஃப்ளோ சார்ட் வரைஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இயரை வந்து இன்புட்டாக வாங்குவியா? இயரை இன்புட்டாக வாங்குவேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுவேன். இயரை இன்புட்டாக வாங்குவேன். இதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன உனக்கு தெரியும்? 4ஆல் டிவைட் ஆகுதா இல்லையான்னு தெரியுமா? இப்போது 4ஆல் டிவைட் ஆகும். எல்லா நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகும். இந்த 2100 ஆல்சோ 4ஆல் டிவைட் ஆகும். ஆனால் இது வந்து 100ஆல் டிவைட் ஆகக்கூடாது. லீப் இயரை நீ இது பண்ணும்போது 4ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா 100ஆல் டிவைட் ஆகக்கூடாது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக இருக்கணும். ஸோ இயர் மாடுலஸ் 4 டபுள் ஈக்குவல் டு 0 அண்ட் இயர் மாடுலஸ் 400 நாட் ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அது லீப் இயர். 4ஆல் டிவைட் ஆகணும், 100ஆல் டிவைட் ஆகக்கூடாது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் அ லீப் இயர். இல்லை அப்படின்னா இது இல்லை அப்படின்னா நீ இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணும். அந்த இயர் வந்து 400ஆல் டிவைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணும். இயர் மாடுலஸ் 400 டபுள் ஈக்குவல் டு 0. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுவும் லீப் இயர். லீப் இயர். இப்போ இது வந்து எஸ்ஸா? இயர் மாடுலஸ் 400 டபுள் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா இது வந்து லீப் இயர். இதுவும் இல்லை அப்படின்னா தான் இட் இஸ் நாட் அ லீப் இயர். நாட் அ லீப் இயர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 4ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா 100ஆல் டிவைட் ஆகக்கூடாது. இந்த கண்டிஷன் 4ஆல் டிவைட் ஆச்சுக்கணும், 100ஆல் டிவைட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணி பாரு. இயர் மாடுலஸ் 400 டபுள் ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் அது லீப் இயர். இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அது வந்து நாட் அ லீப் இயர். ஓகேவா? கிளியரா? இப்போ 2100 இருக்குன்னு வச்சுக்கோ. 2100 4ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். 4ஆல் டிவைட் ஆகும். 100ஆல் டிவைட் ஆகக்கூடாது. 100ஆல் டிவைட் ஆகக்கூடாது. ஆனால் இது வந்து 100ஆல் டிவைட் ஆகுது. அப்போனா இது திஸ் இஸ் நாட் அ லீப் இயர். இது வந்து 400ஆலையும் டிவைட் ஆகலை. ஸோ இட் இஸ் நாட் அ லீப் இயர். புரிஞ்சுதா? உனக்கு லீப் இயர் எவ்வளோ டேஸ், எவ்வளோ எப்படிலாம் செக்ரிகேட் ஆகுது எல்லாமே உனக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்டாக? நவ் வி கோ டு த ப்ரோக்ராமிங் பார்ட். Okay, now what we do? We write the program. First I want to get the year. Year equal to, it is an integer value, so I give a int of input of enter the year. Next step, I give the condition. If first condition என்ன? year மாடுலஸ் 4 டபுள் ஈக்குவல் டு 0. இயர் வந்து 4ஆல் டிவைட் ஆகும்போது என்னவால் டிவைட் ஆகக்கூடாது? 100ஆல் டிவைட் ஆகக்கூடாது. ஸோ ஐ கிவ் அ அண்ட் ஆப்ரேட்டர். இயர் மாடுலஸ் 100 நாட் ஈக்குவல் டு 0. 4ஆல் டிவைட் ஆகும்போது 100ஆல் டிவைட் ஆகக்கூடாது. இது என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இல்லை அப்படின்னு என்ன பண்ணலாம்? இல்லை அப்படின்னா அதுக்கு ஆறுங்கிற ஆப்ரேட்டர். இயர் மாடுலஸ் 400 டபுள் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஒன்னா இயர் வந்து 4ஆல் டிவைட் ஆகணும். அப்படி ஆகும்போது 100ஆல் டிவைட் ஆகக்கூடாது. ஒன்னா இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த இயர் வந்து 400ஆல் டிவைட் ஆகணும். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா என்ன? தட் ஒன் இஸ் அ லீப் இயர். ஸோ ஐ பிரிண்ட் லீப் இயர். அந்த கண்டிஷன் எல்லாமே ஃபெயில் ஆச்சு அப்படின்னா ஐ பிரிண்ட் நாட் அ லீப் இயர். ஓகேவா? Okay, I run the code. Enter the year. Now I give the year 2012. This one is leap year or not? It is a leap year because it is divided by 4 and it is not divided by 100. Leap year is my output.